தருமபுரி மாவட்டம் அரூரில் காதல் விவகாரத்தில் இளைஞரின் தாயை கடத்திச் சென்று கொடுமைப்படுத்திய சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் கீழ்மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தரும் கணபதிப்பட்டியைச் சேர்ந்த பவித்ராவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வீட்டை விட்டு சென்ற பவித்ராவும் சுரேந்தரும் வீடு திரும்பவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பவித்ராவின் தந்தை தனது உறவினர்களுடன் சேர்ந்து சுரேந்தர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சுரேந்தரின் தந்தையை சராமாரியாக தாக்கியுள்ளனர். தடுக்க முயன்ற சுரேந்தரின் தாயையும் தாக்கியதோடு அவரை கடத்திச் சென்ற கும்பல் வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்று துன்புறுத்தியுள்ளது. மேலும் அரை நிர்வாணப்படுத்தி தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக மது அருந்த கட்டாயப்படுத்தியதாகவும் புகார் எழுந்தது. சுரேந்தரின் தாயை மொரப்பூர் சாலையில் விட்டுச் சென்ற நிலையில் அவரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பெண்ணின் தந்தை உட்பட 20 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண் கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இதுவரை கைது செய்யவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துணி புடவை கட்டிலாம் இழுத்து நாசம் பண்ணி சித்திரவதை பண்ணி அங்கங்கே மாட்டுக்காக இருக்கிறாங்கன்ட்டு அங்கங்கே இழுத்துன்னு போய் ஒளி வச்சுருந்தாங்க. பண்ணாத சித்திரவதை பண்ணி நானும் மயங்கி விழுந்துட்டேன். விழுந்த உடனே நான் அப்பயுமே எங்களை விட்டுருன்ட்டு காலில் விழுந்தேன். அப்பயுமே என்னை விடாத முடிக்க வந்து மயக்கம் போட்டு விழுந்த உடனே எனக்கு ஒன்றும் தெரியல. விசாரணை எடுக்கல. அந்த 10 பேர் இன்னும் அரசும் பண்ணலைங்க. பண்ண சொல்லுங்கள், தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்கள். எங்களை விடுபடி பண்ண சொல்லுங்கள். என் பையனை என் குடும்பத்தை விட்டுருங்க. கையெடுத்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நாங்கள் இது எங்களுக்கு யாரும் இந்த இடத்துல கேட்குறதுக்கு நாங்கள் அனாதி இருந்துன்னு தவிக்கிறோங்க. எங்களை விட்டுருங்க. இல்லை யாரையுமே வேணாம், யாரையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த பைக்கை சாந்தா இவ்வளோ வந்து சாத்தினாங்க. சாத்தினவங்க திப்பு ஓட்டில் ஓடினோடனே சேர் கட்டில் எல்லாத்தையும் ஒட்டச்சி போட்டு அவள் தான் தலைமையில் அடித்து தூக்கின்னு வந்து இந்த கவுத்தில் கட்டி காலை கட்டி அப்படி பைக்கில் தூக்கி உட்கார வச்சாங்க. 2 ஆம்பளைங்க உட்கார வச்சு சென்டரில் உட்கார வச்சு அப்படியே தரன்னு இழுத்துன்னு போனாங்க. பைக்கில் போனாங்க. இங்கே இருக்கிறவங்க யாரையுமே கேட்கல. அப்புறம் தினசரி பார்த்துனே தாங்க அவங்க ஆள் இல்லைன்றாங்க தவிர இவங்க ஜாலியாக பைக் எடுத்துன்னு எங்கள் ஊர்லாம் சுற்றுறாங்க. நானே கண்ணார நேற்று பார்த்தேன்.